Hi friends, today Sunday ஸ்பெஷலா நம்ம ஹைதராபாத் ஸ்டைல பீஃப் தம் பிரியாணி தான் செய்ய போறோம். ஏன்னா இன்னும் புரோட்டாசி மாசமே முடியல, அதுக்குள்ள பிரியாணி அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நேத்தே 4வது சனிக்கிழமை நல்லா பெருமாள் சமைய கும்பிட்டாச்சு. இனியிலிருந்து நான்வெஜ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யார் யார் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளா தட்டி விட்டுப்பாங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுல பாத்தீங்கன்னா நம்ம 1/2 கிலோ பீஃப் கறி வாங்கி வச்சிருக்கோம். அது மேல பாத்தீங்கன்னா வரமிளகாத்தூள், மட்டன் மசாலா தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிட்ஸ் அதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அப்பதான் அதோட இஞ்சி பூண்டு விழுது, தயிர், காரம் எல்லாம் அந்த கறிக்குள்ள இறங்கி கறி நல்லா வெந்து வரப்போ உங்களுக்கு டேஸ்டி கொடுக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு கடாய் எடுத்து வச்சு அதுல பாத்தீங்கன்னா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கோம். அது மேல வாசனைக்காக ஏலக்காய், கிராம்பு, ஒரு பட்டை இலை, அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் நெய் போட்டு அதனால ஒரு 70% வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பேன் எடுத்து வச்சு அந்த பேன்ல பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் போட்டு அதுக்கடுத்தது பட்டை வகைகளான பட்டை, கிராம்பு, வாசனைக்காக ஏலக்காய், பிரிஞ்சால் இலை எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நீளமா அறுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போன பிறகு பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி 2 அறுத்து வச்சிருக்கோம். அதையே ஆட் பண்ணிக்கோங்க. அது வேகங்களுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, வரமிளகாத்தூள் அதையும் போட்டுக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க கறி இருக்குல்ல பாத்தீங்களா, அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த கறி நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு தம் போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த பாத்திரத்துல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கறி கிரேவி இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ, ஒரு லேயரா போட்டுக்கோங்க. அதுக்கு மேல நம்ம 70% வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் அப்படியே பரவலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா எண்ணெயில போட்டு ப்ரௌனிஷா பொரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதை போட்டுட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவிட்டு உங்ககிட்ட முந்திரி, நட்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் மேல போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு அதுக்கு மேல தம் போட்டு ஒரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வச்சிடலாம். இப்ப 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தம்மை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா அரிசி நல்லாவே சூப்பரா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே டெம்டிங்காக கூட இருந்துச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு கரண்டியில் ஒரு ஓரமாக இருந்து கிளறி எடுத்து ஒரு டேபிளில் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஹைதராபாத் ஸ்டைலில் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.